இந்த வீடியோவில் நூல்களும் நூல் ஆசிரியர்களும் பற்றிய முக்கியமான டிஎன்பிஎஸ்சி வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் இயக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? இரா இளங்குமரனார். எடுத்தல் படுத்தல் நலிதல் உலப்பில் சிறிதும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். பாவலரேறு என்ற சிறப்பு பெயரினை உடையவர் பெருஞ்சித்திரனார். கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற தொடர் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவர் யார்? இரா இளங்குமரனார். எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் என்பது யாருடைய ஆசை? பாவேந்தர் பாரதிதாசன். கனிச்சாறு நூலானது எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 8 தொகுதி. இரா இளங்குமரனார் எழுதிய நூல்கள்: இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். நூல்களில் திரு எனும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள். தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் என்ற நூலை எழுதியவர் தேவநேய பாவாணர். இலக்கண நூல்கள் எது? தொல்காப்பியம், நன்னூல். சங்க இலக்கிய நூல்கள்: 8 தொகை, 10 பாட்டு. அறநூல்கள் எவை? நாலடியார், திருக்குறள். காப்பியங்கள் எவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை. வாணிதாசன் எழுதிய நூல்கள்: தமிழச்சி, எழிலோவியம், தொடுவானம். இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எது? தமிழ் இன்பம். தமிழக பெருங்குடிகள் என்ற நூலை எழுதியவர் பக்தவத்சல பாரதி. பாவேந்தர், புரட்சிக்கவி என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். நமக்கு கிடைத்த நூல்களிலேயே மிகவும் பழமையான நூல் எது? தொல்காப்பியம். கிழவனும் கடலும் என்ற நூலானது எந்த வருடம் நோபல் பரிசினை பெற்றது? 1954ஆம் ஆண்டு. கவிமணி இயற்றிய மொழிபெயர்ப்பு நூல் எது? உமர் கய்யாம் பாடல்கள். தமிழச்சி என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன். கடலோடா கால்வல் நெடுந்தேர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். தமிழின் முதல் காப்பியமாக கருதப்படுவது சிலப்பதிகாரம். அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என உரைக்கும் நூல் பதிற்றுப்பத்து. நீலகேசி ஒரு எந்த சமய நூல்? சமண சமயம். ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதியவர் யார்? கவிமணி. சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயர்கள்: முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு. சுஜாதா எழுதிய நூல்கள்: என் இனிய எந்திரா, மீண்டும் ஜினோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள். பெண்ணின் பெருமை என்ற நூலை எழுதியவர் திருவிக்கு. முன்னீர் வழக்கம் என்று கடல் பயணத்தை குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். இயற்கை இறையுறையுள் என்று குறிப்பிடப்படும் நூல் தேவார, திருவாசக, திருவாய்மொழிகள். கந்தர் கலிவெண்பா என்ற நூலை எழுதியவர் குமரகுருபரர். கிழவனும் கடலும் என்ற நூலை படைத்தவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. களஞ்சை கம்மியர் எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் 10 பாட்டு. ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் குப்புசாமி. புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்களின் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. முருகன் அல்லது அழகு என்ற நூலின் ஆசிரியர் திருவிக்கு. ஆலங்குடி சோமு பெற்ற விருது கலை மாமணி. குமரகுருபரரால் எழுதப்பட்ட நூல்கள்: நீதிநெறி விளக்கம். இந்த நூலின் பெயர் காரணம் மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை கூறுவதால். இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்ற நூலை எழுதியவர் பி. ச. குப்புசாமி. பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். வி. முனுசாமி அவர்களின் புகழ்பெற்ற நூல் எது? உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம். யார் தன் வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார்? டாக்டர் சலீம் அலி.
அவர் இந்தியாவின் பறவை மனிதர் எனவும் அழைக்கப்படுகிறார். பாரதிதாசனின் எந்த நூலானது சாகித்ய அகாதமி விருதினை பெற்றுள்ளது? பிசிராந்தையார் நாடகம். இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் சிந்தாமணி. சேக்கிழார் பெரிய புராணத்தை எந்த நூலை அடிப்படையாக கொண்டு எழுதினார்? திருத்தொண்ட தொகை. புதிய ஆத்திச்சூடியை படைத்தவர் பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடியை படைத்தவர் நெல்லை சு. முத்து. நிலாக்கால நட்சத்திரங்கள் என்ற நூலின் ஆசிரியர் கோமகள். பிசிராந்தையார் என்பது எவ்வகை நூல்? நாடக நூல். திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருப்பாவை. அறிவியல் ஆத்திச்சூடி நூலை எழுதியவர் நெல்லை சு. முத்து. சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் நாலடியார். புத்தரும் அவரின் தம்மமும் என்ற புத்தகத்தை எழுதியவர் அம்பேத்கர். திருத்தொண்ட தொகை என்ற நூலை எழுதியவர் சுந்தரர். லிலியன் வாட்சன் எழுதிய நூலின் பெயர் விளக்குகள் பல தந்த ஒளி. துணி ஓவியம் வரையப்பட்ட செய்தியை கூறும் நூல் சீவக சிந்தாமணி. பெண்ணின் பெருமை என்ற நூலின் ஆசிரியர் திருவிக்க. அவ்வளோதான்.